நண்பர்களே, ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும். நிறைய பேருக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் தான் ரொம்பவே பிடிக்கும். வாங்கினா நான் என்ஃபீல்டு பைக் தான் வாங்குவேன் அப்படின்னு இருப்பாங்க. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி மற்றும் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற 2 நிதி நிறுவனம் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு பைக் வாங்க போகிறோம் அப்படின்னா ஷோரூம் போயிட்டு இஎம்ஐயில் போடுறோம் அப்படின்னா 1 வருஷம் போடுவோம், இல்லை 2 வருஷம் போடுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஆவரேஜாக ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஒரு 12% ஆச்சும் ஆவரேஜாக போடுவாங்க. ஆனால் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வட்டி குறைவாக, இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் குறைவாக புது ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க 350 சிசி பைக்குக்கு தனி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 500 சிசி பைக்குக்கு தனி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 350 சிசி பைக்கில் வாங்குகிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் பர்சன்டேஜ் 8.88% ஸ்டார்ட் பண்ணி 9.18% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவே 500 சிசி பைக் அப்படின்னா 6.76% ஸ்டார்ட் பண்ணி 6.85% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, இதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேறு ஒரு ஃபினான்ஸில் வாங்குறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆவரேஜாக ஒரு 12 அண்ட் அபோவில் போடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 1 லட்ச ரூபாய்க்கு 1 வருஷத்தில் நீங்கள் ஒரு 13,000 16,000 ரூபாய் வரைக்கும் கூடுதலாக வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த ராயல் என்ஃபீல்டுக்கு கொடுத்துருக்க இந்த சலுகை ஸ்கீமில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 8,000 10,000 ரூபாய்க்குள்ளே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு முடியும். ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு 4,000 5,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமை பயன்படுத்தி சேவ் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பைக் வாங்க போகிறேன், நான் அடுத்த மாதம் வாங்க போகிறேன், அடுத்த வாரம் என்ஃபீல்டு பைக் எடுக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறவங்க இந்த ஸ்கீமை பற்றி பக்கத்தில் இருக்க டீலர்ஸ் கிட்ட போய் கேட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வரும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் அப்படிங்கிற முழு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிற முழு டீட்டெயில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நார்மலாக கூகுளில் போய்ட்டு ராயல் என்ஃபீல்டு ஃபினான்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாவே அவங்களுடைய அஃபிஷியல் சைட் ஓப்பன் ஆகும். அதில் முழு விவரத்தையும் கொடுத்துருக்காங்க. 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இஎம்ஐ கட்டிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற ஃபினான்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அதுன்னு நிறையா ப்ராசஸிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னும் அவங்க ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் ராயல் என்ஃபீல்டு பைக் இனிமேல் வாங்க போகிறவங்க இந்த ஸ்கீமை பற்றி டீலர்ஸ் கிட்ட முழு விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பைக் வாங்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நமக்கு குறையிறதும் நல்லது தான். இந்த வீடியோ பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.